பிள்ளாண்டையும் தூக்கிட்டு சொத்தரிக்கிறோம். 1 சாமுவேல் 2. மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவள் அலட்சியப்பட்டாள். அல்லேலூயா. மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ லட்சியப்பட்டாள். அல்லேலூயா. ஸோ மலடியாக இருந்தால் 7 பெற்றான்னு ஒரு பூரணம், கம்ப்ளீட்னஸ். எப்படி அப்படின்னு பார்த்தா, அன்னாள் மலடியாக இருந்து பெற்றெடுத்த குழந்தை தான் சாமுவேல். கர்த்தருடைய பார்வையில் தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்ட மகன் தான் சாமுவேல். அல்லேலூயா. ஸோ மலடியாக இருந்து அந்த அம்மாவோட பேர் வேதத்தில் அந்த அம்மா பெற்றெடுத்த பையன் தீர்க்கதரிசி என்ற வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதுதான் மலடியாக இருக்கும்போது, நம்மளுடைய ப்ராப்ளம் ஒன்று இருக்கும்போது கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்த்து பரிபூரணத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். மலடியாக இருந்தால் 7 பெற்றான்னா பரிபூரணம். அல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன். அல்லேலூயா. அவர் தான் வேதம் சொல்லுது, அவர் பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிற தேவன் நம் தேவன். பாதாளத்தில் போய் எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார்.